ஸோ இந்த குளூட்டத்தைனோட ஆக்சுவல் யூஸ் என்ன? ஸோ இது ரெகுலராக பண்ணோம்னா என்ன ஆகும்? கருப்பாக இருக்கிறவங்கள வெள்ளையாக்குறது வந்துன்றது 100% அது முடியாது. பார்த்தீங்கன்னா இப்போ பெர்மனண்ட் மேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மனண்ட் ஐப்ரோஸ் பண்ணுறாங்க, பெர்மனண்ட்டாக லிப்ஸ்டிக் டேட்டூ பண்ணிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சேஃபா? இட்ஸ் வெரி சேஃப் அது ஆக்சுவலி, பட் இட்ஸ் நாட் அ பெர்மனன்ட் ஒன். பெர்மனன்ட் இன் த சென்ஸ் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு டேன் ஆகாமல் இருக்கவே மாட்டாங்க. ஸோ டேனிங்கை வந்துட்டு குறைக்கிறதுக்கு நிறைய ஹோம் ரெமெடிஸ்லாம் இருக்குது. பட் இந்த ஒரு மெத்தடை கான்ஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணோம்னா டேன்லேருந்து நல்லா ரெடியூஸ் ஆகிடலாம். ஆஸ் அ காஸ்மெட்டாலஜிஸ்ட் நான் சஜஸ்ட் பண்ணுறது கோ ஃபார் அ பெட்டர் சன்ஸ்க்ரீன். ஓகே, சன்ஸ்க்ரீன் இன் த சென்ஸ். ஹாய் கைஸ், திஸ் இஸ் ஸ்ருதி. ஸோ இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டாலஜிஸ்ட் டாக்டர் பினிரா பிளாட்பின் தான் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி இருக்கிற இந்த லைஃப் ஸ்டைலில் நம்ம எல்லாருமே வந்துட்டு ஸ்கின் அண்ட் ஹேர் இஷ்யூஸ் கண்டிப்பாக நிறையா இருக்கும். ஸோ அதை பற்றின டவுட்ஸ்லாம் அவங்கக்கிட்ட நம்ம கிளியராக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? ஃபைன், நல்லா இருக்குது. ஓகே, கிரேட். ஸோ இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரியில், இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்துட்டு ஸ்கின் அண்ட் ஹேர் ப்ராப்ளம்ஸ் தான் எல்லாருமே ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கான சொல்யூஷன்ஸும் இப்போ நிறையா சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் எது கரெக்ட் இல்லைங்கிறத ஆக்சுவலாக ஒரு மெடிக்கலாக கேட்டுக்கலாங்கிறதுக்காக தான் இந்த கான்வோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ நிறையா ஸ்கின் லைட்னிங் ட்ரீட்மெண்ட்டு, ஃபேர் ஆகணுங்கிறதுக்காக வந்துட்டு குளூட்டத்தைன் இன்ஜெக்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஆக்சுவலி சேஃப் தானா? அதை பற்றி சொல்லுங்கள். ஸ்கின் ஒயிட்டனிங் அண்ட் ஸ்கின் பிரைட்டனிங் ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது குளூட்டத்தைன்றது இப்போ நிறைய பேருக்கு ஆக்சுவலி முன்னாடி இந்த ஸ்கின் அவேர்னஸ், ஸ்கின் கேர் அவேர்னஸ்ன்றது நிறைய பேருக்கு இல்லாமல் இருந்துச்சு. இப்போ எல்லாருமே பார்த்தா ஃபஸ்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணுறது, இப்போது ஸ்கின் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னா ஸ்கின் கேர் அவேர்னஸ் போட்டு அவங்களே சர்ச் பண்ணி குளூட்டத்தைன் போட்டு சர்ச் பண்ணுற அளவுக்கு எவ்ரிபடி ஹஸ் காட் நல்ல நாலேஜ் இருக்குது. ஸோ குளூட்டத்தைன்ன்றது இட்ஸ் பேசிக்கலி அது பார்த்தா இட்ஸ் அன் ஆன்டி ஆக்சிடென்ட் மாதிரி தான். ஸோ இது வந்து பாடியில் என்ன பண்ணணும்னா தேவையில்லாத நமக்கு செல்ஸு, தேவையில்லாத இது எல்லாமே வந்துட்டு டாக்ஸின்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம கிளியர் பண்ணி கொடுக்கும். திஸ் இஸ் மெயினாக குளூட்டத்தைனோட ஒர்க்கு. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு அது இன்ஜெக்ஷன்ஸ் இது எடுத்துக்கலாமா, ஸோ இஸ் இட் சேஃப் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஸோ குளூட்டத்தைன் இஸ் பர்ஃபெக்ட்லி இட்ஸ் சேஃப். பட் நம்ம அந்த ஒரு அண்டர் மெடிக்கல் கைடன்ஸோடு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா பாடியில் ஒருத்தருக்கும் வந்துட்டு என்னென்ன மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. சிலருக்கு லிவர் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். பட் திஸ் ஹேஸ் காட் ஸ்பெசிஃபிக் இது ஒரு இது இருக்குது, லைக் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. யார் யார் பண்ணணும், யார் யார் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரீத்திங் ட்ரபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போது அவங்களோட ஹெரிடிட்ரிக்கே அவங்களுக்கு வந்துட்டு ஆஸ்மாட்டிக்காக இருப்பாங்க, ப்ரீத்திங் ட்ரபிள் இருக்கும், வீசிங் ட்ரபிள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு குளூட்டத்தைன் வந்துட்டு மே ஹேவ் லிட்டில் சைட் எஃபெக்ட். ஸோ அதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன்னா டாக்டரோட ஸ்பெசிஃபிக் கைடன்ஸ். ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் இப்போ போகிறீங்க, எனக்கு குளூட்டத்தைன் இன்ஜெக்ஷன்ஸ் எடுக்கணும் டாக்டர் அப்படின்னு சொன்னால் யாருமே உங்களுக்கு டைரெக்டாக போட மாட்டாங்க. ஸோ தே வில் செக் யூ, உங்களுக்கு அது தேவையா, உங்களோட பாடி வில் தட் அக்செப்ட் யூ அப்படின்றத பேஸ் பண்ணி தான் யூ கேன் டேக் தி ட்ரீட்மெண்ட். பட் இட்ஸ் பர்ஃபெக்ட்லி சேஃப். அதில் வந்துட்டு எந்த இதுவும் கிடையாது. அது வந்துட்டு என்னென்ன டோசேஜில் கொடுக்கணுன்றது தெரிஞ்சால் மட்டும்தான் யூ கேன் டேக் இட். ஸோ நீங்கள் அதனால் ஒரு பார்லரில் போயிட்டோ இல்லை ஒரு நார்மலி தெரியாத யாருக்கிட்டையும் போனால் வந்துட்டு நோபடி கேன் கிவ் இட். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அது எவ்வளோ டோசேஜ் வந்துட்டு உங்கள் பாடி வெயிட்டுக்கு எடுத்துக்கணுன்றது வந்துட்டு ஒன்லி அ டாக்டர் வில் நோ. ஸோ அதை பேஸ் பண்ணி பண்ணிங்கன்னா எந்த சைட் எஃபெக்ட்டுமே கிடையாது. ஸோ இந்த குளூட்டத்தைனோட ஆக்சுவல் யூஸ் என்ன? ஸோ இது ரெகுலராக பண்ணோம்னா என்ன ஆகும்? இது வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்கின் டோன்லேயே நிறைய கிரேட்ஸ் இருக்குது. ஸோ இந்த சிலர் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஃபேராக இருப்பாங்க, சிலர் வந்து ரொம்ப டார்க்காக இருப்பாங்க. ஸோ இது வந்து கடவுளோட இயற்கையான ஒரு படைப்பு தான் அது. இப்போ உங்களோட ஃபாதர் மதர், உங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து டார்க்காக இருக்குங்கன்னா நேச்சுரலி வந்துட்டு நீங்கள் டார்க்காக தான் இருப்பீங்க. ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாது. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா யூ வில் கெட் அ லிட்டில் பிரைட்டர் டோனே தவிர அந்த டார்க்கர் வேர்ஷன்லேயே ஒரு சின்ன ஒரு பிரைட்னிங் எஃபெக்ட் கிடைக்கும்ல, ஒரு க்ளோ கிடைக்கும். ஸோ தேட் ஒன்லி கேன் பி கிவன் வித் குளூட்டத்தைன். கருப்பாக இருக்கிறவங்கள வெள்ளையாக்குறது வந்துன்றது 100% அது முடியாது. நீங்கள் யாரோ சொன்னாலும் அது வந்து நடக்காது. அது ஆக்சுவலி அது வந்துட்டு ப்ராக்டிக்கலி இட்ஸ் இம்பாசிபிள். அது இப்போது பேரண்ட்ஸ் வந்து 2 பேருமே டார்க்காக இருக்காங்க, நீங்கள் எப்படி வந்துட்டு நீங்கள் ஒயிட்டாக இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? இட்ஸ் யுவர் ஹெரிடிட்லி இட்ஸ் வெல் டிட்டர்மைன். டிஎன்ஏலே அது ஆல்ரெடி அது ஃபிக்ஸ் ஆனது, அது சேஞ்ச் பண்ணவே முடியாது. இப்போ ஆல்ரெடி இப்போ ஃபேராகவே இருப்பாங்க, எனக்கு இன்னும் ஃபேர் ஆகணும் டாக்டர் அப்படின்னு தான் வந்து கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து we can give a little brighter tone. அது வந்து நமக்கு இட்ஸ் அ வெரி ஸ்லோ ப்ராசஸ் ஆக்சுவலி. ஏன்னா இது வந்து இப்போது அந்த குளூட்டத்தைன் இன்ஜெக்ஷன்ஸுன்றது நம்ம எவ்வளோ டைமிங்ஸில் அது எடுக்கணுன்றது இருக்குது.
நீங்கள் வந்து டெய்லி வந்து இன்ஜெக்ஷன் எல்லாம் எடுக்க முடியாது. தேர் இஸ் அ ஸ்பெசிஃபிக் டோசேஜ் ஃபார் தட். இவ்வளோ டைமிங்ஸில் 2 வீக்ஸ் ஒன்ஸ் இல்லை 3 வீக்ஸ் ஒன்ஸ் இவ்வளோ டோசேஜ் கொடுக்கணும் அப்படின்றது இருக்குது. ஸோ அது வந்து ஒரு பர்டிகுலர், இப்போ சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 செஷன்ஸ்லேயே தே வில் கெட் அ வெரி குட் டூல். சிலருக்கு பார்த்தீங்கன்னா தே வில் நீட் மேபி 8 to 10 செஷன்ஸ் வரைக்கும் தேவைப்படலாம். ஸோ அது வந்து அட் அ ஸ்பெசிஃபிக் இன்டர்வல் ஆஃப் டைம் அது கொடுக்கும்போது ஸ்லோவாக யூ வில் கெட் அ பிரைட்டன். அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. அது ஆல் ஆஃப் அ சடன் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டவொன்னே ஐயோ டாக்டர் எனக்கு 2 வாரத்தில் அந்த ஸ்கின் வந்து வெள்ளையாருன்னு நினச்சா அது முடியாது. அது ஸோ இது வந்து இட்ஸ் ஸ்லோ ப்ராசஸ். இது வந்து ஒரு பிரைட்டர் டோன் கிடைக்கிறதுக்கு, அது வெளியே விசிபிளாக தெரியறதுக்கு இட் வில் டேக் சம் 6 to 9 months டைம். ஓகே. பட் அன்லெஸ் அண்ட் அன்டில் நாங்கள் சொல்கிற எல்லாமே அவங்க ஃபாலோ பண்ணாலொழிய, அது குளூட்டதயோன் இன்ஜெக்ஷன்ஸோட சேர்த்து தேர் ஆர் ஸ்பெசிஃபிக் ஸ்கின் கேர் ரொட்டீன் ரெஜிமெண்ட்ஸ். நம்ம ப்ராப்பராக நம்ம ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அதாவது நீங்கள் இன்ஜெக்ஷன்ஸை மட்டும் எடுத்துப்பேன் பட் ஆனால் நான் லைஃப் ஸ்டைலில் ஃபாலோ பண்ணேன், வெயிலில் போய் நிற்பேன், இல்லை டயட்டை வந்துட்டு நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், ப்ராப்பர் ஸ்லீப் இல்லைன்னா வி கேன் நாட் ஹெல்ப் இட். சிலர் அதுலேயுமே வந்துட்டு ஆர்கியூ பண்ணுற நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் தானே இன்ஜெக்ஷன்ஸ் இது எடுக்க சொன்னீங்க, எடுத்துட்டேன், 2 வீக்ஸ் பார்த்தா எனக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்மே தரல. பட் மேபி அவங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், டயட் சேஞ்சஸ் கேன் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் கலெக்டிவ்லி வில் கிவ் அ good result. So glutathione is actually a skin whitening it's a skin whitening treatment. Okay. அது பாடியில் உள்ள வேஸ்ட் எல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் கிளியர் ஆகி போகும்போது ஆட்டோமேட்டிக்காகவே யூ வில் கெட் a good ஸோ இப்போ glutathione டேப்லெட்ஸ் அப்படின்ட்டுலாம் வந்து நிறைய சேம் திங் இல்லை ஆன்லைனில் இருக்குது. பட் யூஸ்வலி ஐ டோன்ட் சஜஸ்ட் எனி. இப்போ யாராவது என்கிட்ட வந்துட்டு டாக்டர் ஆன்லைனில் இது இருக்குது அப்படின்னா நான் சஜஷன் கொடுக்குறதே கிடையாது. ஏன்னா அது வந்து ஃபேக்கா இல்லை இதான்றது நமக்கு தெரியாது. ஸோ ஆல்வேஸ் பெட்டர் டேக் டேப்லெட்ஸ் அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் அ டாக்டர். அந்த டாக்டர் வந்துட்டு எந்த இதை சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அதில் உள்ள இன்க்ரீடியன்ட் என்ன, ப்ராப்பரானது என்னன்றது வந்துட்டு ஒன்லி அ டாக்டர் வில் நோ. ஸோ கோ ஃபார் இட். ஓகே. ஸோ ஆக்சுவலி வந்துட்டு நிறைய ஆக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி காலிவுட் தமிழ் ஆக்டர்ஸ்லாம் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்தப்போ ரொம்ப டார்க்காக இருப்பாங்க. பட் இப்போ வந்துட்டு பிரைட்டை தாண்டியுமே ரொம்பவே இது லைக் ஃபேர்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு அவங்க எல்லாமே இந்த glutathione ட்ரீட்மெண்ட் தான் பண்ணியிருப்பாங்க. இல்லை நாட் நெசசரிலி. இப்போ வந்து இப்போ ஒரு ஆக்டர் நீங்கள் சொன்ன அந்த இதுலேயே எடுத்துப்போமே, இப்போ ஆக்ட்ரஸோ ஹூஎவர். ஸோ அவங்க இப்போ அவங்களோட மெயின் இதே வந்துட்டு அழகாக இருந்தால் தான் தே கேன் கம் இன் டு த ஃபீல்ட். ஸோ அப்போது அது வந்து இப்போ ஒரு ஆக்டர்னு எடுத்துக்கும் போது தே ஆர் நாட் கோயிங் ஃபுல்லி இன் டு தி glutathione ட்ரீட்மெண்ட். யாருமே அப்படி பண்ணுறது கிடையாது. நான் இப்போ முன்னாடி சொன்னது மாதிரி இட்ஸ் கலெக்டிவ்லி ஒரு ப்ராப்பர் ஸ்கின் கேர் ரெஜிமெண்ட் எடுத்துப்பாங்க. மீன்ஸ் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யர் பேசிக் ஹைட்ரேஷன்னா தண்ணி குடிக்கிறதுலேருந்து இது ஸ்டார்ட் ஆகும். அது ஓகே. தண்ணியிலேருந்து பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கணும். ஸோ மேபி இது பேலன்ஸ் டயட் இன் த சென்ஸ் கார்ப்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ் எல்லாமே வந்துட்டு இட் ஷுட் பி அ பேலன்ஸ். கேலரிஸ் கால்குலேட் பண்ணி பண்ணுவாங்க. தென் ப்ராப்பர் எக்ஸசைஸ், ப்ராப்பர் ஸ்லீப், இது எல்லாத்துக்கும் மேலே தான் வந்துட்டு ஆல் திஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் கம் இன் டு எஃபெக்ட். இதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்க. ரெகுலராக அவங்க கண்டிப்பாக நீங்கள் யாருக்கு வேணும் நீங்கள் இன்டர்வியூ எல்லாரையும் கேளுங்க. நீங்கள் தே வில் ஹேவ் அ ஸ்ட்ரிக்ட் ப்ராப்பர் ஷெட்யூல் ஃபார் தம். நீங்கள் எதுக்கு அவங்க கேர் எடுத்துக்கிறாங்களோ இல்லையோ ஸ்கின்னுக்கு கேர் எடுத்துக்கிறது மெயினாக இந்த எல்லாமே சேர்த்து தான் வந்துட்டு தே வில் ஹேவ் அ குட் ரெஜிமெண்ட் ஃபார் தம். ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா லேசர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இப்போ வந்திருக்கு. எஸ்பெஷலி வந்துட்டு ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு பெர்மனன்ட் ஹேர் ரிமூவலுக்கு லேசர் ட்ரீட்மெண்ட். பட் ஹேர் இருக்கிறதுங்கிறது நிறைய பேர் வந்துட்டு அது ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் மாதிரி தான் இருக்குது, ஸோ அதை எடுக்கக்கூடாது அப்படின்னாங்க. ஸோ பெர்மனண்ட்டாக இந்த மாதிரி ஹேர் லேசரால் நம்ம ரிமூவ் பண்ணுறதுனால ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வரும்? ஆக்சுவலி தேர்ஸ் அ லிட்டில் கரெக்ஷன். நீங்கள் வந்துட்டு பெர்மனன்ட் ஹேர் ரிமூவல்னு சொன்னீங்க இல்லையா? லேசர்ன்றது இட்ஸ் நாட் அ பெர்மனன்ட் ஹேர் ரிமூவல் ட்ரீட்மெண்ட், இட்ஸ் அ ஹேர் ரிடக்ஷன் ட்ரீட்மெண்ட். அது நிறைய பேருக்கு தெரியல ஆக்சுவலி. ஸோ ஹேர்ன்றது என்ன, இது வந்து ஸ்கின்னுக்கு மேலே ஹேர் ஃபாலிக்கல் இருக்குது, அது கடவுளோட படைப்பு. எல்லாருக்குமே வந்துட்டு ஹேர்ன்றது இருக்கும், யாருக்குமே இல்லாமல் இருக்காது. ஸோ இது வந்து நம்ம இப்போ சிலருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆக்ட்ரஸ்ன்னு எடுத்துக்கோங்களேன், ஹேர் யாருக்குமே இருக்காது அது. ஸோ இது வந்து நம்ம இட் கேன் பி ரெடியூஸ்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் அ லேசர் ட்ரீட்மெண்ட். யூ கேனாட் கம்ப்ளீட்லி. இது வந்து எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இப்போ நிறைய பேர் வேக்சிங் பண்ணுறாங்க, தென் ரேசர் போடுவாங்க. ஸோ இது எல்லாமே பண்ண என்ன ஆகும்னா லேசருக்கும் மற்றதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நான் சொல்கிறேன். இப்போ லேசர் வந்துட்டு வாட் இட் வில் டூ இஸ், அதில் சைட் எஃபெக்ட் எதுவும் இருக்குமான்னு கேட்டால் சைட் எஃபெக்ட் எதுவும் கிடையாது. ஏன்னா அது என்ன பண்ணுன்னா லேசர் வந்துட்டு இட் டார்கெட்ஸ் ஒன்லி த ஹேர் ஃபாலிக்கல். ஓகே, அது அட்ஜஸ்டன்ட் ஏரியாவை எதுவுமே டார்கெட் பண்ணாது. எங்கெங்கே ஹேர் இருக்கோ அந்த ஹேர் ஃபாலிக்கல் இருக்கிற மெலானின் பிக்மெண்ட்டை தான் அதை டார்கெட் பண்ணுது அது. ஸோ அது அப்போ என்ன பண்ணுவோன்னா அந்த ஹேர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் எதுவுமே பண்ணதில்லைன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 20 year கேர்ள் ஓல்ட் லைக் ரேசர் கூட பண்ணது எதுவுமே பண்ணதில்லை, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா நார்மல் ஹேர்னா இட் வில் டேக் சம் 6 sessions. 6 sessions in the sense இப்போ அது அட் த எண்ட் ஆஃப் 6 session ஓகே நான் 6 session முடிச்சிட்டேன், இனி எனக்கு ஹேர் இருக்காது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. இட் வில் ரெடியூஸ் த திக்னஸ் ஆஃப் த ஹேர்.
இப்போ வந்து சிலர் பார்த்தீங்கன்னா கையை பார்த்தாவே அப்படி ஆப்வியஸாக தெரியும் ஹேர் growth. இந்த விசிபிலிட்டியை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம் ஒன்று. செகண்ட் வந்து என்னென்னா வந்து இட் வில் டிலே தி ஹேர் growth. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வேக்சிங் பண்ணுறீங்க, டிலே ஆகும். இது வந்து ஒரு 2-3 வீக்ஸ் தாண்டும் போது என்ன ஆகும், மறுபடியும் யூ வில் கோ அண்ட் டூ இட். ஸோ அது வந்து இட்ஸ் கேன் டிலே இட். இப்போ வந்து 6 செஷன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணவங்க யூஸ்வலாக வந்துட்டு வாட் ஐ சஜஸ்ட் தம் இஸ், சிலர் பார்த்தீங்கன்னா ஓகே 6 செஷன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வெளியே தெரியல, ஸோ அதை லெட்ஸ் லீவ் இட், அதான் வெளியே தெரியலையே அப்படின்னு விட்டுருவாங்க. பட் சிலர் அதையுமே வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப கீனாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வாட் ஐ சஜஸ்ட் இஸ் இயர்லி ஒரு செஷன் எடுக்க சொல்லுவேன். ஸோ இட் வில் சஸ்டெயின் தட். அது வந்து மெயின்டைன் ஆகி எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே போயிட்டு இருக்கும். அப்போ அது இட்ஸ் நாட் லைக் அ ஒன் டைம் ப்ராசஸ். இட்ஸ் நாட் அ ஒன் டைம் ப்ராசஸ், இட்ஸ் அ ஹேர் ரிடக்ஷன். கண்டிப்பாா 100% தேர் வில் பி அ ரிடக்ஷன் இன் ஹேர் growth. ஹேர் growthலேயே ரிடக்ஷன் இருக்கும், விசிபிலிட்டியும் இருக்காது. ஸோ மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு 100ல் ஒரு 70% ஆஃப் பீப்புள் வந்துட்டு அந்த கம்ப்ளீட் செஷன்ஸ் அதை முடிச்சுட்டு ஆஃப்டர் தட் தே won't ப்ரொசீட் வித் திஸ். ஏன்னா அவங்களுக்கு அது வெளியே தெரியாது, இட் won't லுக் ஆக்வர்ட். அப்போ ஆக்வர்டாக இல்லைன்ற பட்சத்தில் அவங்க வரமாட்டாங்க. சிலருமே வந்து அந்த ரிமைனிங் 30% ஆஃப் பீப்புள் தான் ரெகுலராக வந்துட்டு they will come and take it. ஸோ இப்போ லைக் growth வந்துட்டு கம்மியாயிரும் அப்படிங்கிறீங்க. அப்போ வந்துட்டு அது அப்படியே விட்டாங்கன்னா அது வந்துட்டு கொஞ்சம் சின்ன ஹேர்ஸ் இருக்கும், இன்விசிபிள் ஹேர்ஸ் இருக்கும். இட் won't லைக் annoy some other. இப்போ பார்த்த உடனே உனக்கு உங்கள் உடம்புல ஹேர் இருக்குன்றதை யாருமே நோட்டீஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு யூ கேன் கம்ப்ளீட்லி டூ இட். பட் தேர் ஆர் ஸ்பெசிஃபிக் லிமிடேஷன்ஸ் இன் இட். அதில் சிலருக்கு பார்த்தீங்க, இப்போ நிறைய கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கிளினிக்கில் வரக்கூடிய நிறைய கேசஸ் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க லைக் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்க மோர் தென் 80% ஆஃப் பீப்புள் பேர் வராங்க. ஸோ அது வந்து இந்த ஃபேஷியல் ஹேர்ஸ் இருக்கும். அது இப்போது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு மேஜர் ட்ராபேக். ஸோ அது வந்து சின்ன சின்ன பொண்ணுங்க லைக் அந்த 16-17 இயர்ஸ்லேருந்து எதிர்க்கு. அது என்னென்னா நம்மளோட மெயினாக ஃபுட் ஹேபிட்ஸ் தான், நம்மளோட லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஹேபிட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸு எல்லாமே அடல்ட்ரேட்டட் ஃபுட். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் கிரியேட்டிங் அ ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஸோ இது வந்து இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸோட ஒரு முக்கியமான ஒரு சைட் எஃபெக்ட் தான் வந்து இந்த ஹேர் growth. வெயிட் கெயின், இது எல்லாமே வந்துட்டு இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ஹார்மோனல் இம்பேலன்ஸ். இந்த பியூபர்ட்டி கொஞ்சம் சீக்கிரமா இதாகிறது எல்லாமே வந்துட்டு பிகாஸ் ஆஃப் அவர் ஃபுட் ஹேபிட்ஸ், நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். ஸோ இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிற இந்த பொண்ணுங்க, யூ won't பிலீவ் இட், ஐ ஹாவ் 2-3 கேசஸ். அது என்னன்னா இப்போது ஒரு நார்மலி ஒரு மேலுக்கு எப்படி இருக்கும், தாடி மீசையோட திக் ஹேர் அப்படி இருக்கும். தேர் ஆர் ஃபியூ கேசஸ். ஸோ அவங்க எப்படி வெளியே ஃபேஸ் பண்ணுறாங்கன்னே நமக்கே அது கஷ்டமாக இருக்கும். மாஸ்க் இல்லாமல் அவங்களால வெளியே வர முடியாது, டெய்லி ரேசர் போடாமல் வெளியே இறங்க முடியாது. ஸோ அந்த மாதிரி கேசஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு வில் டேக் மல்டிபிள் செஷன்ஸ். பட் அட் த சேம் டைம் அவங்க வந்துட்டு ஹார்மோனல் ஸ்டேட்டஸையும் வந்துட்டு தே ஹாவ் டு செக் இட் வித் அ கைனகாலஜிஸ்ட். ஸோ அந்த ஹார்மோன்ஸையும் கொஞ்சம் பேலன்ஸ்டாக வச்சு நம்ம லேசர் ட்ரீட்மெண்ட்டே எடுக்கும்போது காம்பினேஷன் இது வந்து எஃபெக்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஓகே. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விட்டிலிகோ அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு ஸ்கின்ல ஒயிட்டாக இருக்கும். ஸோ இதை வந்துட்டு லேசர் ட்ரீட்மெண்ட் மூலியமா நம்ம அது 100% யூ கேன் கியூர் இட் வித் லேசர். அது நிறைய பேருக்கு ஆக்சுவலி தெரியல. தேர் ஆர் அதுக்கு மெடிசின்ஸும் இருக்குது. பட் ரேதர் தேன் மெடிசின்ஸோடு சேர்த்து லேசர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வித்தின் ஹார்ட்லி ஒரு 2 to 3 months டைமில் தே கேன் கெட் கம்ப்ளீட்லி கியூர்ட் ஆஃப் இட். அதில் வந்துட்டு நார்மல் பிக்மெண்டேஷன் வர ஆரம்பிக்கும். அது என்னன்னா அவங்களுக்கு அந்த இப்போ ஸ்கின்னுக்கு நம்ம ப்ரொடெக்ஷன் கொடுக்குற அந்த மெலானின் பிக்மெண்ட் இருக்குல்ல, அவங்க தே ஆர் லூசிங் தட் மெலானின் பிக்மெண்ட் அந்த இடத்துல. ஸோ நம்ம இது லேசர் கொடுக்கும்போது தே ஆர் கெட்டிங் பிக்மெண்ட் ஓவர் தட். நார்மல் பிக்மெண்டேஷன் அதில் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ தே கேன் கவர் தி ஒயிட் போர்ஷன். ஓகே மேம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பெர்மனன்ட் மேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மனன்ட் ஐப்ரோஸ் பண்ணுறாங்க, பெர்மனண்ட்டாக லிப்ஸ்டிக் டேட்டூ பண்ணிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சேஃபா? It's very safe அது ஆக்சுவலி. பட் இட்ஸ் நாட் அ பெர்மனன்ட் ஒன். பெர்மனன்ட் இன் த சென்ஸ் அது ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு இருக்கும். ஆனால் அவங்க அப்படிதான் சொல்கிறாங்க. ஆக்சுவலி இட்ஸ் அ பெர்மனன்ட் தான். பட் ஆனால் ஒரு செஷன்ஸ் அதுக்கப்புறம் 6 months டிபெண்ட்ஸ் ஆன் தி பிக்மெண்ட்ஸ் வாட் வி யூஸ். ஸோ அது வந்து இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 1 yearக்கு அப்புறம் திருப்பி அகெயின் தே ஹேவ் டு ரீடூ இட் ஓவர் தட். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அந்த மாதிரி தான் லைஃப் லாங்குக்கும் அது அப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ் 2 years வந்து அகெயின் யூ ஹேவ் டு ரீடூ இட். பட் இட்ஸ் நத்திங் நோ சைட் எஃபெக்ட் இன் இட். அப்படியா? ஓகே. ஸோ இப்போ ஸ்கின்னை தவிர்த்து இப்போ ஹேரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கெரட்டின் ட்ரீட்மெண்ட் இருக்குது, போட்டாக்ஸ் இருக்குது, ஸ்ட்ரைட்னிங் அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனால ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? ஆக்சுவலி கெராட்டின் ட்ரீட்மெண்ட், ஸோ இந்த போட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இதெல்லாமே வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி ஹேர் டைப். ஸோ ஹெல்தி ஹேராக இருக்குன்னா யூ கேன் டூ இட், பட் நாட் ஃப்ரீக்வெண்ட்லி. அடிக்கடி எடுக்காமல் எப்போயாவது தேவைப்படும் போது வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுக்கிறதுல தப்பு இல்லை. பட் ஆனால் ஆல்ரெடி ஹேர் ஃபால் ட்ரபிள் இருக்குது,
ஸ்பிளிட் எண்ட்ஸ் இருக்குது, திக்னஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, ஹேர் ஃபாலிக்கல் வந்துட்டு ப்ராப்பரான அந்த ஸ்ட்ரெங்தனிங்காக இல்லை அப்படின்ற பட்சத்தில் எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா அதில் கெமிக்கல்ஸ் நிறைய ஆட் ஆகிருக்கும், நமக்கு அது என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. கெமிக்கல்ஸ் ஆட் ஆகிருக்கும், டைஸ் ஆட் ஆகிருக்கும், தேர் வில் பி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் லைக் ஃபார்மல்டிஹைட். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இஸ் வெரி அன்ஹெல்தி ஃபார் யுவர் ஹேர். ஸோ மேபி இருக்கிற ஹேரை வந்துட்டு அது வீக்கன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் பண்ணும்போது ஜஸ்ட் செக் யுவர் ஹேர் இது ஸ்ட்ரெங்தன். அந்த ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது, ஃபாலிகல்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா, அது உங்களுக்கே தெரியும்ல. நீங்கள் உங்களோட ஹேர் வந்துட்டு மெயின்டைன் பண்ணும்போது தே வில் நோ இட். இப்போ குளிக்கும் போது ஹேர் ஃபால் இருக்குது, இல்லை சீப்பு வச்ச உடனே அது வந்துட்டு அப்படியே உடஞ்சி வருதுன்னா டோன்ட் கோ ஃபார் தட். இப்போ சில ஹேர் கலரிங் பண்ணுவாங்க. ஸோ ஹெல்தி ஹேருக்கு ஆல் திஸ் இஸ் ஃபைன். பட் ஆனால் அன்ஹெல்தியாக இருக்குதுன்னா மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இப்போ வந்துட்டு ஹேருமே வந்துட்டு சில பேருங்களாம் டெக்ஸ்சரை பெர்மனெண்ட்டாக மாற்ற முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சு ஆக்ட்ரஸ் நயன்தாராக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு கர்லி ஹேராக இருக்கும், பட் இப்போ ஃபுல்லாகவே அவங்களுக்கு வந்துட்டு எல்லாமே கெமிக்கல்ஸ் தான். ஓகே, கெமிக்கல் பேஸ் தான். ஸோ அவங்க இட்ஸ் நாட் பெர்மனெண்ட் ஒன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லாருக்குமே மோஸ்ட்டாக இருக்கிற காமன் ப்ராப்ளம் வந்து டேனிங். சென்னையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு டேன் ஆகாமல் இருக்கவே மாட்டாங்க. ஸோ டேனிங்கை வந்துட்டு குறைக்கிறதுக்கு நிறைய ஹோம் ரெமெடிஸ்லாம் இருக்குது. பட் இந்த ஒரு மெத்தடை கான்ஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணோம்னா டேன்லேருந்து நல்லா ரெடியூஸ் ஆகிடலாம், இல்லை டேனிங்லேருந்து நம்ம இதாகிடலாம்னா என்ன ஆகும்? ஆஸ் அ காஸ்மெட்டாலஜிஸ்ட் நான் சஜஸ்ட் பண்ணுறது கோ ஃபார் அ பெட்டர் சன்ஸ்க்ரீன். ஓகே, சன்ஸ்க்ரீன் இன் த சென்ஸ் இப்போ வந்து நம்ம வெளியே இறங்குறோம், இப்போ டெய்லி சன்ஸ்க்ரீன் வேணுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க. இட்ஸ் நெசசரி ஆக்சுவலி. இப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ளாடி தான் இருக்கிறேன், சன்ஸ்க்ரீன் வேண்டாம் அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா ஒன்ஸ் சன் வந்து வெளியே வந்துருச்சு, ப்ளூம் ஆயிடுச்சு, வெளியே சன் ரைஸ் ஆயிடுச்சுனாலே வி ஆர் எக்ஸ்போஸ் டு சன்ரைஸ் தான். நீங்கள் வீட்டுக்குள்ளாடி இருந்தாலுமே வீட்டுக்குள்ளாடி லைட் வருதுல்ல. ஸோ இட்ஸ் அ சன், இதுதான் வெளிச்சம் தான். ஸோ வாட் ஐ சஜஸ்ட் இஸ் வெளியே போகும்போது மேபி யூ ரீ அப்ளை இட், அது வேறு. பட் ஆனால் ரெகுலர் ஒரு இப்போ நீங்கள் எப்படி நீங்கள் குளிச்சுட்டு ரெகுலர் ஷெடியூலாக ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணி மேக்கப்லாம் போடுறீங்களோ, ஒரு சன்ஸ்க்ரீன் ஆட் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. டெய்லி வந்துட்டு யூ ஜஸ்ட் இன்க்ளூட் இட் இன் யுவர் ஸ்கின் கேர் ரொட்டீன். டெய்லி இதில் மார்னிங் எந்திரிச்ச உடனேயே குளிச்சு எல்லாம் ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு எல்லாம் வெளியே வரும்போது யூ ஜஸ்ட் மாய்ஸ்சரைஸ் யுவர் ஸ்கின் ஃபர்ஸ்ட் வந்துட்டு மாய்ஸ்சரைசேஷன் ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து ஸ்கின்னோட ஹெல்த் அண்ட் க்ளோனஸ்க்கு ரொம்ப முக்கியம். ஓகே, அது வந்து நிறைய பேர் பண்ணுறது இல்லை ஆக்சுவலி. ஸோ அதனால தான் வந்துட்டு ஸ்கின்ல ஏர்லியாகவே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஏஜ் லுக்கு வர ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அப்ளை பண்ண வேண்டியது மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு த நெக்ஸ்ட் லேயர் ஷுட் பி யோர் சன்ஸ்க்ரீன். சன்ஸ்க்ரீனுமே வந்து எல்லா சன்ஸ்க்ரீனும் வந்துட்டு எல்லா ஸ்கின்னுக்கும் செட் ஆகாது. ஸோ ஜஸ்ட் செக் வித் த டாக்டர். உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து எந்த சன்ஸ்க்ரீன் செட் ஆகும். ஆயிலி ஸ்கின்னுக்கு தேர் இஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சன்ஸ்க்ரீன், ட்ரை ஸ்கின்னுக்கு யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர் சன்ஸ்க்ரீன், காம்பினேஷன் டைப்புக்கு வேறு இருக்குது, சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு வேறு இருக்குது. ஸோ எது உங்கள் ஸ்கின்னுக்கு ரைட்டாக இருக்குமோ அதை ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி யூஸ் பண்ணால் நல்லது. அதுலேருந்து யூ கேன் அட்லீஸ்ட் ஒரு 80 to 90% யூ கேன் ப்ரொடெக்ட் யுவர் ஸ்கின். ஓகே, ஸோ இப்போ பயங்கரமாக லெட்ஸே இப்போ வந்துட்டு ஒரு 12 மணிக்கு வெயில் பயங்கரமாக அடிக்குதுன்னா ஜஸ்ட் சன்ஸ்க்ரீன் மட்டும் போட்டு போயினால நம்மளால 90 மாய்ஸ்சரைசர் ப்ளஸ் சன்ஸ்க்ரீன். ஓகே, இட் ஹெல்ப்ஸ். ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த டேனிங்னால பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு வந்துட்டு ஃபேஸ் ஒரு கலரில் இருக்கும், பாடி ஒரு கலரில் இருக்கும். ஸோ அந்த பாடி கலரை வந்துட்டு ரிவர்ஸ் பண்ண முடியும். ஆமாம், அதுக்கு ஆக்சுவலி யூ ஹேவ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். இதுக்கு பாடிக்குமே யூ ஹேவ் சன்ஸ்க்ரீன். பட் சரி ஆல்ரெடி வந்துட்டு நமக்கு டேனிங் வந்துட்டு ஓகே டாக்டர் இனி வந்துட்டு அதை வந்துட்டு நமக்கு அதுலேருந்து வெளியே வர முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா யூ கேன் கரெக்ட் இட். தேர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீல் ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ அது வந்துட்டு யூ கேன் டேக் சம் வித் கன்சல்டேஷன் ஆஃப் அ டாக்டர். ஸோ உங்களோட ஸ்கின் அந்த டோனை பேஸ் பண்ணி மேபி டாக்டர் கேன் சஜஸ்ட் யூ 2 to 3 செஷன்ஸ். அந்த செஷன்ஸையும் நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம அவங்க கொடுக்குற அந்த மாய்ஸ்சரைசர் ப்ளஸ் சன்ஸ்க்ரீன் வாட் எவர் ஹீ இஸ் சஜஸ்டிங் யூ அதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்கன்னா வித் இன் another 3 to 6 months டைம் யூ கேன் கெட் ரிலீவ் ஆஃப் தட். ஸோ பாடிக்கு வந்துட்டு ஸ்கின் பீலிங் ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஆமாம், ஸ்கின் பீலிங் ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு இப்போ நிறைய ஹோம் ரெமெடிஸ்லாம் இருக்குது. ஸோ ஆஸ் காஸ்மெட்டாலஜிஸ்டாக ஹோம் ரெமெடிஸ்லாம் எதெல்லாம் ஒன்றா இது பெஸ்ட்டு? இப்போ பழைய காலத்தில் எல்லாருமே அதை தான் யூஸ் பண்ணாங்க, லைக் கடலை மாவு, மஞ்சள், சந்தனம், இதெல்லாம் நல்லது தான். பட் ஆனால் ரொம்ப டெய்லி யூஸ் பண்ணக்கூடாது. முன்னாடிலாம் நம்ம டெய்லியும் எண்ணெய் வச்சு ஜடை பண்ணிட்டு போவோம், அப்போல்லாம் வந்துட்டு முடி கொட்டலை. ஆனால் இப்போ வந்துட்டு டெய்லி எண்ணெய் வைக்காதீங்க அதனாலே முடி கொட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அந்த ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு ஆயிலி ஸ்கேல்ப் உள்ளவங்க யூஸ் பண்ணக்கூடாது. டேண்ட்ரஃப் இருக்குல்ல, பொடுகுன்னு உள்ள ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, நிறைய பேருக்கு இருக்குது ஆக்சுவலி. அந்த பொடுகு இருக்கிறவங்க ஆல்ரெடி பொடுகு பிரச்சனை நல்லா இருக்குதுன்னா ஆயில் வந்துட்டு யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது.